ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த மார்னிங் ஒரு நல்ல மார்னிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது தாஜ்மஹாலில் இருக்கோம். வரும்போது பிளாக் பண்ணலான்னு பார்த்தேன், டைம் கிடைக்கல, எடுக்கவும் முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இப்போது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது தாங்க வெஸ்டர்ன் கேட்டு. இந்த கேட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே தாஜ்மஹால் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பில்டிங் நம்ம பார்க்கலாம். அதுதான் கேட் வேவே. அதுவே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அந்த லான் பார்க்கணும். முதல்ல குதிரைங்களெல்லாம் அங்கே கட்டி வச்சிருந்த இடம் தான் இந்த இடம். இந்த பில்டிங்கை பற்றி சொல்லணும்னா உள்ளே ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் அவ்வளோ பார்த்து அப்போவே செதுக்கி தள்ளியிருக்காங்க இந்த கல்லில். இப்போ நம்ம இதை தாண்டி உள்ளே போனால் நம்ம ஹியூஜ் பியூட்டிஃபுல் தாஜ்மஹாலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லான் ஏரியா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க சூப்பரான இடம் தான் இது. ஆனால் நீங்கள் அப்படி போனீங்கன்னா ஒரு மார்னிங் 6 o'clock போயிடணும். நாங்கள் போகும்போது எவ்வளோ ரஷ்ஷாக இருந்திருப்பாங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே ஒரு 1.2 kilometers நடந்து போனோம். அந்த லான் ஏரியா உள்ளே தாண்டி போனோடனே நம்ம தாஜ்மஹால் நியர் போனோடனே நம்ம உடம்புலாம் மெய் சிலுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட தூண்ஸை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு தூணையும் லைட்டாக சாஞ்ச மாதிரி, அவுட்டர் சாஞ்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏர்த் குவாக் வரும்போது இந்த தூணெல்லாம் தாஜ்மஹால் மேலே விழக்கூடாதுன்னு அப்போவே அருமையாக பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு நம்ம டுக்டுக் வண்டி ஏறி நம்ம அடுத்த போகிற இடம் தான் அக்பர் கோட்டை. ஆக்ரா போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாஜ்மஹாலுக்கு அடுத்தது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த ஆக்ரா கோட்டை. இது போகிறதுக்கு 40 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா சேம் அதே மாதிரி கார்டன் ஏரியாவை பார்க்கலாம். இது நம்ம அக்பர் அந்த டைமில் நடக்கிற சண்டையை தீர்த்து வைக்கிற இடமா இருந்திருக்கு. அண்ட் அவரோட அப்பா ஷாஜகானை சிறை பிடிச்சி வச்சுருந்ததும் இந்த கோட்டை தான். அதை நம்ம மேலே ஏறி போனாலே அதுக்கான ப்ரூஃப் இருக்கும். ஷாஜகானை இங்கே சிறை பிடிச்சி வைக்கும்போது அவர் யமுனா நதி ஓரம் இருக்கிற தாஜ்மஹாலை ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியில் டுக்டுக் ஆட்டோவை பிடிச்சி லோக்கலில் இருக்கிற மார்க்கெட்டை பார்த்துருந்தோம். போகும்போது ஒரு லஸ்ஸி கடையில் ஒரு லஸ்ஸியை குடித்தோங்க. அந்த லஸ்ஸியை பற்றி சொல்லணும்னா நம்ம ஜாம் பஜார் லஸ்ஸி 10 மடங்கு குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மண் பானையில் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம ஆக்ரா டு டெல்லிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த பைபாஸை பற்றி சொல்லணும், வேறு லெவல் க்ளீனாக இருந்தது. அதை தாண்டி நம்ம யமுனா நதியை தாண்டி டெல்லியோட டிராஃபிக் நம்மளை வேற இருக்குது. இதுக்கப்புறம் வர போகிற வீடியோவில் நம்ம டெல்லி பிளாக்ஸை பற்றி பார்க்கலாம். For watching this video from BLV.